ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஜாஃபர் சாதிக் வழக்கில் ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் வழக்கில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் வழக்கில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா ஆகிய நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தி இருப்பதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருள் கடத்திய டெல்லி நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் இந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு என்சிபி அதிகாரிகளின் விசாரணையில் இருக்கும் நிலையில் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களை நேப்பியர் பாலத்திற்கு அருகே உடைத்து தூக்கி எறிந்திருப்பதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா ஆகிய நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியிருப்பதாகவும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. போதைப் பொருள் கடத்திய டெல்லி நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது ஜாஃபர் சாதிக்கின் வழக்கில் ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன விவரங்கள் கிடைத்திருக்கிறது? ரூபாய் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சமீபத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை குறித்தான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 நபர்கள் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒருபுறமும், அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் மறுபுறமும் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை சமீபத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை குறித்தான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வழக்கு தொடர்பாக வங்கி கணக்கு, தடயவியல் துறை ஆவணங்கள் என மொத்தம் 97 ஆவணங்களை இணைத்தும் 42 பேர் சாட்சியங்களாக குற்றப்பத்திரிகையில் என்சிபி அதிகாரிகள் இணைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று டெல்லியில் 50 கிலோ போதைப் பொருள் கடத்திய வழக்கில் 3 பேர் கைதான நிலையில் ஜாஃபர் சாதிக் தனது 2 ஐபோன்களையும் நேப்பியர் பாலத்திற்கு அருகே சென்று உடைத்து தூக்கி ஆற்றில் வீசியதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வரக்கூடிய பணத்தை ஜாஃபர் சாதிக் பீச் ஸ்டேஷன் அருகே உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் மூலமாக பணத்தை மாற்றியிருப்பதும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2014ஆம் ஆண்டு முகமது முஸ்தபா என்பவர் மூலமாக ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்டதாக இயக்குனர் அமீர் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும், அதன் பிறகு இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாகவும், இவருடன் இணைந்து ஒரு புரொடக்ஷன் நிறுவனம் தொடங்கியதாகவும் அமீர் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதாக அவரிடம் ஜெயிலில் குரல் பதிவு செய்யப்பட்டது, அதாவது குரல் மாதிரி பதிவு செய்யப்பட்டது. அதை தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பிய போது ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக என்சிபி அதிகாரிகள் அந்த குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலானது தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.